ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பரமேஸ்வரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குங்க. ஸோ அதில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க சொந்தமாக விவசாயம் பார்த்துட்டு குழந்தைங்கள வளர்த்திட்டு வராங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ அவங்களெலாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு உடன் யாருமே இல்லாதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய பொண்ணுங்களே கம்பல் பண்ணி இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மகிட்ட எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு வரனாக தேடி கொடுங்க. அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக தேடி கொடுங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதும். மற்றபடி பெருசாக வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பின்னாடி என்னோடய பொண்ணுங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய மணமகனாக தான் வேணும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பிரதீபா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணி கடைக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம். என்னை புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை விட்டு இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் குழந்தைய பார்த்துட்டு இவங்க தனியாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள முறைப்படி விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும். நான் பெரிய வசதியெலாம் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மாவும் இவங்களோட தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அவங்களுடைய பையன் ஒருத்தருக்காங்க. ஸோ அவங்களோடைய போயிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் என்னென்னா படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. சாதாரண கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.